ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வேதியியலிருந்து மிக முக்கியமான கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்கலாம். முதல் கேள்வி, கூற்று 1, பருப்பொருட்களின் துகள்களுக்கு இடையே அதிக இடைவெளி உள்ளது. கூற்று 2, ஆனால் துகள்களுக்கு இடையே ஈர்ப்பு விசை காணப்படுவதில்லை. இதற்கான சரியான பதில் கூற்று 1 மட்டும் சரியானது. துகள்கள் ஈர்ப்பு விசையின் மூலமாக தான் இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ கூற்று 2 தவறானது. இரண்டாவது கேள்வி, கூற்று பருப்பொருட்கள் இடத்தை அடைத்து கொள்ளும் பண்புடையவை, அவற்றின் நிறை இதற்கு காரணமாகும். இதற்கான சரியான பதில் கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியானது. மூன்றாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது பருப்பொருளால் ஆனதல்ல? ஆன்சர் ஒளி. ஒளி பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஆற்றல், மற்ற அனைத்துமே பருப்பொருளால் ஆனவை. நான்காவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது கலவை அல்ல? ஆன்சர் நீர். நீர் இந்த 4 கலவை அல்ல. ஐந்தாவது கேள்வி, திண்மத்தில் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி எதை விட குறைவு? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி. திண்மத்தில் காணப்படும் துகள்கள் திரவம் மற்றும் வாயுக்கு இடையே உள்ள இடைவெளியை விட குறைவானது. ஆறாவது கேள்வி, கூற்று 1 ஆக்சிஜன் ஒரு சேர்மம், கூற்று 2 ஹைட்ரஜன் ஒரு தனிமம். இதற்கான சரியான பதில் கூற்று 2 மட்டும் சரியானது. ஆக்சிஜனும் ஒரு தனிமமாகும். சேர்மம் அப்படின்னா என்ன? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களின் அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வேதி பிணைப்பின் மூலம் இணைந்து கிடைப்பது தான் சேர்மம். அதற்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. இதில் 2 தனிமங்களின் அணுக்கள் இணைக்கப்பட்டிருக்கு. ஏழாவது கேள்வி, இரும்பு சார்ந்த மாசுக்கள் எந்த முறை மூலம் பிரிக்கப்படுகிறது? ஆன்சர் காந்த பிரிப்பு முறை. எட்டாவது கேள்வி, கூற்று 1 பாஸ்பரஸ் மூலக்கூறு 4 அணுக்களை கொண்டுள்ளது. கூற்று 2 சல்ஃபர் மூலக்கூறு 8 அணுக்களை கொண்டுள்ளது. இதற்கான சரியான பதில் கூற்று 2மே சரியானது. பாஸ்பரஸை நம்ம எப்படி எழுதுவோம்? P4 அப்படின்னு எழுதுவோம். ஸோ 4 அணுக்கள் இதில் இருக்குது. சல்ஃபரை S8 அப்படின்னு எழுதுவோம். இதில் 8 அணுக்கள் இருக்குது. ஒன்பதாவது கேள்வி, கந்தக அமிலத்தின் அணுக்கட்டு எண்? ஆன்சர் 7. அணுக்கட்டு எண் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கந்தக அமிலத்தினுடைய வாய்ப்பாடு H2SO4. இதில் இருக்க மொத்த அணுக்களின் எண்ணிக்கை தான் அணுக்கட்டு எண். ஹைட்ரஜன் 2 இருக்குது, சல்ஃபர் 1 இருக்குது, ஆக்சிஜன் 4 இருக்குது. அப்போ இதனுடைய எண்ணிக்கை 7. பத்தாவது கேள்வி, குளுக்கோஸின் வேதியியல் வாய்ப்பாடு? குளுக்கோஸின் வேதியியல் வாய்ப்பாடு C6H12O6. 11வது கேள்வி, பொறுத்துக. மீத்தேன் இதற்கான வாய்ப்பாடு CH4, சோடியம் குளோரைட் NaCl, நீர் H2O, அம்மோனியா NH3. இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. 12வது கேள்வி, கூற்று 1 திண்மங்களில் உள்ள துகள்கள் திரவம் மற்றும் வாயுவை போல வேகமாக நகருவதில்லை. கூற்று 2 வாயு மற்றும் திரவங்களின் துகள்கள் எளிதாகவும் வேகமாகவும் நகர்கின்றன. இதற்கான சரியான பதில் கூற்று 2மே சரியானது. 13வது கேள்வி, திரவமாக்கல் என்பது? திரவமாக்கல் என்பது வாயுவிலிருந்து திரவமாக மாற செய்தல். 14வது கேள்வி, திரவமாக்கல் நிகழ்வில் வாயுவில் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது மூலக்கூறுகளின் வெப்பநிலை குறையும். இந்த மாதிரி வாயுவின் மூலக்கூறுகளின் வெப்பநிலை குறையும் போது அதனுடைய ஆற்றலும் குறைந்து வாயு திரவமாக மாறுகிறது. 15வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது அதிக இடைவெளியுடன் கூடிய துகள்களை கொண்டுள்ளது? ஆன்சர் காற்று. பொதுவாக திண்மம், திரவம், வாயு இதனுடைய மூலக்கூறுகளில் வாயு மூலக்கூறுகளுக்கு தான் அதிக இடைவெளி இருக்குது. ஸோ இதற்கான ஆன்சர் காற்று. 16வது கேள்வி, ஒரு தூய பொருள் என்பது எதனால் ஆனது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒரே தன்மையான துகள்கள். தூய பொருட்கள் எப்போதும் ஒரே தன்மையான துகள்களை கொண்டிருக்கும். அடுத்து கூற்று வாயுவின் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை மிகவும் குறைவு. காரணம் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி இதற்கு காரணமாகும். சரியான பதில் கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியானது. 18வது கேள்வி, டிஞ்சரில் அயோடின் டேஸுடன் கலந்துள்ளது? ஆன்சர் ஆல்கஹால். டிஞ்சரில் அயோடின் ஆல்கஹாலுடன் கலந்துள்ளது.
19வது கேள்வி, கீழ்க்கண்ட எந்த வகையான கலவையினை வடிகட்டுதல் முறையினால் பிரித்தெடுக்கலாம்? ஆன்சர் திடப்பொருள் நீர்மம். இந்த கலவையினை நம்ம வடிகட்டுதல் முறையின் மூலம் பிரித்தெடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, சாக்பீஸ் கலந்த நீர். 20வது கேள்வி, அண்டத்தில் பெரும்பான்மையாக காணப்படும் அணு எது? ஆன்சர் ஹைட்ரஜன். அண்டத்தில் பெரும்பான்மையாக காணப்படும் அணு ஹைட்ரஜன். பூமியின் மீது காணப்படும் 3 முக்கிய அணுக்கள் இரும்பு, ஆக்சிஜன் மற்றும் சிலிக்கான். 21வது கேள்வி, பிஸ்மத் தனிமம் எதற்கான சிகிச்சை மருந்தில் பயன்படுகிறது? ஆன்சர் வயிற்றுப்போக்கு. பிஸ்மத் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு தனிமம். இது வயிற்றுப்போக்கு மருந்தில் பயன்படுகிறது. 22வது கேள்வி, கீழ்க்கண்ட எது மென்மையான உலோகம்? ஆன்சர் சோடியம். உலோகம் பொதுவாக கடினத்தன்மையுடன் காணப்படும். இதில் சோடியம் மற்றும் மென்மையான தன்மை கொண்டது. 23வது கேள்வி, அறை வெப்பநிலையில் திண்ம நிலையில் காணப்படாத உலோகம் எது? ரிப்பீட்டட் கொஷின் இது. ஆன்சர் பாதரசம். அறை வெப்பநிலையில் பாதரசம் திண்ம நிலையில் காணப்படுவதில்லை. கூற்று 1, நீரில் ஒரு ஆக்சிஜன் அணு மற்றும் 2 ஹைட்ரஜன் அணு காணப்படுகிறது. கூற்று 2, திண்மம், நீர்மம் மற்றும் வாயு நிலைகளில் இதன் விகிதம் மாறுகிறது. இதற்கான சரியான பதில் கூற்று 1 மற்றும் சரியானது. இந்த ஒரு ஆக்சிஜன் மற்றும் 2 ஹைட்ரஜன் என்ற விகிதம் திண்மம், நீர்மம், வாயு நிலைகளில் மாறுவதில்லை. 25வது கேள்வி, கீழ்க்கண்டவற்றுள் எது விவசாயத்தில் முக்கிய உரமாக பயன்படுகிறது? ஆன்சர் சல்ஃபர். 26வது கேள்வி, கீழ்க்கண்டவற்றுள் எது அலைபேசி தயாரிப்பிலும் சிலிக்கன் கணினி சிப்புகள் தயாரிப்பிலும் பயன்படுகிறது? ஆன்சர் காலியம். இது அலைபேசி தயாரிப்பு மற்றும் சிலிக்கன் கணினி சிப்புகள் தயாரிப்பில் பயன்படுது. 27வது கேள்வி, இதுவரை எத்தனை தனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் பி, 118 தனிமங்கள். இதில் 94 தனிமங்கள் இயற்கையாக கிடைக்கக்கூடியது. மீதி 24 ஆய்வகங்களில் செயற்கையாக தயாரிக்கப்படுவது. 28வது கேள்வி, கீழ்க்கண்டவற்றுள் சர்க்கரை மூலக்கூறுகளில் அல்லாதது எது? ஆன்சர் பாஸ்பரஸ். சர்க்கரை குளுக்கோஸுக்கான மூலக்கூறு C6H12O6 அப்படின்னு பார்த்தோம். ஸோ சர்க்கரை மூலக்கூறுகளில் அல்லாதது பாஸ்பரஸ். 29வது கேள்வி, குளோரின் அறை வெப்பநிலையில் ஒரு டேஸ் நிற நச்சுத்தன்மை கொண்ட வாயுவாகும். அறை வெப்பநிலையில் இருக்கும்போது இதனுடைய நிறம் மஞ்சள் நிறம். அது மட்டும் இல்லாமல் குளோரின் ஒரு நச்சுத்தன்மை கொண்ட வாயு. 30வது கேள்வி, இனிப்பு குளிர்பானத்தின் முக்கிய மூலப்பொருள் எது? ஆன்சர் காற்றேற்றப்பட்ட நீர். இனிப்பு குளிர்பானத்தின் முக்கிய மூலப்பொருள் காற்றேற்றப்பட்ட நீர். உங்களுக்கான ஒரு கேள்வி, ஆக்சிஜனின் அணு எண் என்ன? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.